அடடா, என்ன இவன் இவ்வளோ ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்கான்? அந்த பிள்ளை யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேக்கா. மச்சான் டேய். ஆ, வா மச்சான். ஏலே, என்னைய வர சொல்லிட்டு இங்கே உட்காந்து என்னடா நீ பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அந்த பிள்ளைகிட்ட உனக்கு பேச பயமா இருந்தா சொல்லு, நான் வேணா பேசியேன். எதுக்கு இப்படி கடந்து தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அதான் சொன்னேன் இல்லடா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. ஆமாம், கல்யாணம்னா என்ன நினச்சிட்டு இருக்க நீ? சும்மா தாலி கட்டுறது மட்டுமா? ரெண்டு மனசு சேர்றதுக்கு பேர் தான் மச்சான் கல்யாணம். அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே ஒன்று பிடிச்சிருந்தா அவளுக்கு நடக்கிறதுக்கு கல்யாணமே கிடையாது. உனக்கும் அவளுக்கும் நடக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். அந்த பொண்ணுக்கிட்ட போய் தெளிவாக பதில கேட்டுட்டு வா. அதை விட்டுட்டு இப்படி தனியாக உட்காந்து லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்காதடா. அதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்காது மச்சான். நீ என்னை சும்மா கோவப்படுத்திட்டே இருக்க மச்சான். அந்த பொண்ணு யாரு எங்கே இருக்கான்னு சொல்லு. உனக்கு பதிலாக நான் போய் பேசியேன். உனக்கு நான் பேசாமல் வேற யார் பேசுவா? ஆ ஆ, என்னம்மா? கௌதம், அதான் கார்த்தி இவ்வளோ தூரம் கேட்குறான்ல, அந்த பொண்ணு யார் எங்கே இருக்கானாவது சொல்லலாம்ல. வேணா நான் வேணா போய் பேசி பார்க்கேன். அப்பாவை சம்மதிக்க வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் கொஞ்சம் அடம் பிடிச்சேன்னா உங்கள் அப்பா ஒத்துக்குவார். உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா சேர்த்து வைக்கிறேன். அதை நானும் கேட்டுட்டு இருக்கேன். இவன் அதை சொல்ல மாட்டான். யார் அந்த பொண்ணுன்னே சொல்ல மாட்டான். உட்காந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோகமா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே கிடக்குறான். ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சொல்லுங்க? உன்னால முடியாது கார்த்தி. ஏன் மச்சான், நான் அந்த அளவுக்கு கையால் ஆகாதவன்னு நினைச்சிட்டியோ? அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உன்னையும் அந்த பிள்ளையும் நான் சேர்த்து வைப்பேன்னா என்ன நம்ப மாட்டியா நீ? ஏன்னா அந்த பொண்ணோட கல்யாணத்தை எடுத்து நடத்த போறதே நீ தானே மச்சான். என்ன மச்சான், என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு, சுத்தி வளைச்சு பேசாத. அன்னைக்கு நீ என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனல்ல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க தான் நான் அந்த புள்ள உனக்கு தங்கச்சி மாதிரி. இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு போய் விசாரிச்சுட்டு வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போனேன்ல. ஆமா, ஐஸ்வர்யா. அந்த பொண்ணை தான் மச்சான் நான் லவ் பண்றேன். என்னடா சொல்றேன்? இதை அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நாள் எதுக்கு சொல்லாம இருந்த? நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னது கேட்டு தான் மச்சான் அவங்க அப்பா அவளுக்கு இவ்வளோ அவசர அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஏனே, நீ லவ் பண்ணுறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா, இந்த புள்ள தான் சொல்லியிருந்தா அப்போவே அவங்க அப்பா கிட்ட பேசியிருந்துருக்கலாம்ல, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு. எதுக்கெல்லாம் இப்படி இவ்வளோ பெருசாக மாற்றி வச்சிருக்க இந்த பிரச்சனையை? இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கல்யாணம் தான் இன்னும் ஆகலைல்ல. நம்ம வேணா போய் கேட்டு பார்க்கலாம், பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லைம்மா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நான் ஃபாரின் போக போகிறேன். கௌதம், என்னப்பா சொல்கிறேன்? இங்கே வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளே ஏன் திரும்ப போகணும்னு நினைக்கிறேன்? நாங்கள் தான் சொல்கிறோம்ல, அந்த பிள்ளையை உனக்கு நாங்கள் கட்டி வைக்கிறோம். இல்லைம்மா, எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்து அவளை தொந்தரவு பண்ணுறது தப்பு. நான் வந்த வேலையை பார்த்துட்டு நான் ஃபாரின்கே போகிறேன். அம்மா, நீங்கள் கொஞ்சம் இப்படி வாங்க. கார்த்தி, வேற என்னம்மா பண்ண சொல்கிறீங்க? ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அந்த பிள்ளைகிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இல்லையான்னு கேட்டு அந்த பிள்ளை மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி அந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சேர்த்து வச்சிருப்போம்ல. பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுட்டு வேற வேலையை பார்த்துருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு லூசு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் இவன். இவனை இப்படியேவா விட்டு வைக்க முடியும்? டேய், எந்திரிச்சு இப்போ என் கூட வாடா. எங்கடா கூப்பிடுறேன் இப்போ? என்ன பண்ண முடியும் இப்போ நம்மளால? இப்போவே போய் ஐஸ்வர்யா கிட்ட அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான்னு கேட்போம். அப்படி அவள் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல. உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒருவேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா? பிடிக்கலன்னு சொல்லிட்டா விட்டுட்டு வேற வேலையை பாரு. பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணு பின்னாடி எப்படி போய் சுத்திட்டு இருக்க முடியும்? மச்சா, சொன்னா புரிஞ்சுக்கோடா. எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக போய் கேளு. மனசுல என்ன இருக்குன்னு அவளை சொல்லி கேளு. இப்போ ஐஸ்வர்யா எங்கே போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி கூட தான் போயிட்டு இருக்கா ஒரு வேலையா. எனக்கு தெரிஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் வந்திருப்பாங்க. வா, உடனே போய் கேட்போம். ஆமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவனை ஒரு வழிக்கு கொண்டு வராம நான் விட மாட்டேன். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. டேய், வாடான்னு சொல்லிட்டு இருக்க, இன்னும் உட்காந்துட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை எழுந்திரிச்சு வா. கடவுளே, என் பிள்ளையை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதப்பா. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு போதும். பரவாயில்ல, இன்னைக்கு சீம்பால் கொஞ்சம் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த நிர்மலாக்கா கேட்டிருந்தாவில்ல, அவங்கள்ட்ட கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வருவோம். ஏங்க, இங்கே கொஞ்சம் வந்து இந்த இடத்த பார்த்துக்குங்க. என்ன கோமதி? சும்மா அவங்க உட்காந்து நேரத்தை போக்காமல் இங்கே வந்து கொஞ்சம் வேலையை பாருங்க. இந்த சொசைட்டிக்கு அனுப்ப வேண்டிய பாலெல்லாம் அனுப்பியாச்சு. இந்த 2 கேனும் நம்ம ஊரில் இருக்கவங்க வந்து வாங்குறதுக்காக வச்சிருக்கிறது. யார் யார் வந்து வாங்கியாவ, யார் காசு கொடுக்காவ, யார் கொடுக்கலன்னு ஒழுங்காக எழுதி வைங்க நோட்டில். ஏன் நீ எங்கிட்டி போற? ஏன் எங்கே போனாலும் சொல்லிட்டு தான் போகணுமோ? சீம்பால் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. இல்லை, நிர்மலாக்கா கேட்டிருந்தாவா தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு வரலான்ட்டு போகிறேன். சீம்பால் கொடுத்துட்டு வந்து நீ இதை பார்க்கலாம்ல. எனக்கு ஏன் இந்த வேலையெல்லாம் வைக்க? எல்லா வேலையும் நானே பார்த்தா அப்புறம் நீர் எதுக்கு இங்கே இருக்கியாரு? போய் வீட்டில் சமையல் வேலையை பார்க்கியாரா? இது என்ன வாய் நீளுது? வேற என்ன செய்ய சொல்றிய? இங்கேயும் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கன்றீங்க, வீட்லேயும் எந்த வேலையும் செய்யலைன்னா வேற குடும்பத்தை எப்படி ஒத்தாளாகிறது நான் பார்க்க முடியும்? ஒழுங்கா இங்கே நின்று இருக்கிற வேலையை பாருங்க. நான் போய் சீம்பாலை கொடுத்துட்டு வந்து மீதி வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். போயிட்டு வரசா வா. இந்த மனுஷன்ட்டு ஒரு வேலை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுமா. ஜீவனை வாங்கிடுறாரு. சே, நம்மள வேலை வாங்குறதே இவளுக்கு ஒரு வேலையா போச்சு. சே, இதுக்கு தான் இந்த பக்கம்லாம் வர்றதே கிடையாது. வந்தா ஏதாவது ஒரு வேலையை சொல்லி விட்டுறா.
ஒயின் ஷாப்பு வாசல்லையே படுத்து கிடக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. நிர்மலாக்கா, நிர்மலாக்கா. அட வாமா கோமதி, என்ன இந்த பக்கம்? பால் தான் டேம் வந்து நானே வாங்கிக்கிடுவேனே. இன்னைக்கு என்ன நீயே கொண்டு வந்திருக்க? இது சீம்பாலுக்கா, மாடு கண்ணின்னு இருந்தது. அதான் உங்களுக்காண்டி கொஞ்சம் சீம்பால் எடுத்து வச்சு கொண்டாந்தேன். நீங்கள் தான் ஒரு நாள் கேட்டிருந்தீல்ல அவங்க மவளுக்கு பிடிக்கும்னு. ஆமா கோமதி, என் மவளுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். வேற இங்க அடிக்கடி கிடைக்க மாட்டேக்கா. உங்க வீட்டில் மட்டும்தான் மாடு நிறைய இருக்கு. அதான் உங்களாண்ட சொல்லி வச்சிருந்தேன். ஆமாம் ஆமாங்க்கா, வேற அங்கே நிறைய பேர் முன்னாடியே சொல்லிடுவாங்களா, அதனால எடுத்து வைக்க முடியாமல் போயிடும். எப்போவுமே முதல் நாள் சீம்பால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கிறதுலையே. அதனால தான் இந்த வாட்டி யாருக்கும் சொல்லாமல் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நிறைய பால் கொடுத்துருக்கியாம்மா? ஆமாம், எவ்வளோ ரூபா? அட என்னக்கா இது சீம்பால் நான் உங்களுக்காண்டி ஆசையாக கொண்டு வந்து கொடுத்து எவ்வளோ ரூபான்னு கேட்டேன், நீ அந்நியப்படுத்துறிய? அதுக்கு இல்லைம்மா, வேற எல்லாரும் கேட்டு வச்சிருந்துருப்பாவல்ல முன்னாடியே உங்ககிட்ட. அவங்கள எல்லாம் விட்டுட்டு எனக்கு கொண்டாந்துருக்கேன்ல, அதுவும் நிறைய பால் இருக்கு. அதான் இருந்தாலும் ரூபாய் எவ்வளோன்னு கேட்டு கொடுக்கணும்ல நான். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லக்கா. நீங்கள் பால் வாங்குறீல்ல என்கிட்ட, அதுவே போதும் எனக்கு. அதுலேயே எனக்கு வர ரூபா போதும். சீம்பால் எல்லாம் ஆசைக்கு சாப்பிட வேண்டிய பொருள். இதுக்கெல்லாமா ரூபா கொடுப்பாவ? லட்சுமி அக்கா தான் ஒரு நாள் பார்த்து சொல்லியிருந்தாவ, அவங்க வீட்டில் இப்போதைக்கு மாடு எதுவும் கண்ணு போடுற மாதிரி இல்லை, நம்ம நிர்மலாக்குலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் மாடு ஏதாவது கண்ணு போட்டிருந்தா மறக்காமல் சீம்பால் கொஞ்சம் கொடுத்து அனுப்புன்னு சொல்லி, அதான் மறக்காமல் எடுத்து வச்சு கொண்டாந்தேன். ரொம்ப நன்றி கோமதி. சரி உட்காரு, இதில் நான் போய் உனக்கு காசு வச்சு கொண்டாரேன். இல்லைக்கா, எங்கள் வீட்டுக்காரவையெல்லாம் அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த மனுஷனை நம்பி என்னால் எங்கேயும் உட்கார முடியாது. நான் போனால் தான் எல்லா வேலையும் அங்கே நடக்கும். வேற அந்த ஆளு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போகலன்னா விட்டுட்டு ஒயின் ஷாப் வாசலில் போய் படுத்து கிடப்பாரு. ஐயோ, இன்னும் அப்படியே தான் இருக்காரு மனுஷன். அதெல்லாம் அப்படியே தான் இருக்காரு, எங்கே திருந்தியாரு. எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு போக வேண்டியதான் வேலையை பார்த்துக்கிட்டு. சரி நான் வாரேன்க்கா, நேரமாயிட்டு. டேய் இருமா, ஒரு காஃபி மட்டும் வச்சு தார குடிச்சிட்டு போ. இருக்கட்டும்க்கா, அதான் அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கியல்ல, அதில் வந்து விருந்தே சாப்பிடியே. ஆமாம் ஆமாம் ஆமாம், வேற மறந்துட்டேன் பத்தியா. இது அடுத்த வாரம் பேசி முடிக்கிறதுக்கு ஆள் வராம ஒரு 20 பேர்கிட்ட வருவாங்க. எனக்கு அன்னைக்கு காஃபியும் டீயும் போடுறதுக்கு கொஞ்சம் பால் தேவைப்படும். முன்னாடியே சொல்லி என்ன எடுத்து வச்சிரு. அதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்றேன்க்கா, நானே கொண்டாந்து கொடுக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, சரி. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். பாவம் இந்த பொம்பளை இப்படி ஒருத்தன்ட்ட மாட்டிட்டு இப்படி கஷ்டப்படியா. கடவுள் தான் ஒரு நல்ல வழி காட்டணும் எல்லாத்துக்கும். பரவாயில்ல, பால் நிறைய இருக்கு. வீட்டில் ஏலக்காய் பொடி வேற இல்லை. போய் ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும். பாவம் என் அவகிட்ட ஒழுங்காகவே பேசியதில்லை. இப்போ நான் கொஞ்ச நாளாக திட்டிக்கிட்டே கிடக்கேன். இதையாவது கொடுத்து கொஞ்சம் அவள்கிட்ட பேச பார்க்கணும். இல்லை, எதுக்குள்ளே நீ இவ்வளோ அவசரமாக வர சொல்லியிருந்த? சரி, முக்கியமான விஷயம்டே, எங்கள் அக்காவை ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாருல்ல, அவர் வந்து கார்த்தி அண்ணனோட ஃப்ரெண்டு தான். கார்த்தி அண்ணன் யார்? இந்த ஆஷா அக்காவுடைய அண்ணனா? ஆமாம், அவரே தான். இன்னைக்கு அவர் அந்த அண்ணனை பார்த்து கூட்டிகிட்டு வராரு. ஆஷா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, ஐசு பிள்ளையை கொஞ்சம் நீ பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறுத்தி வை, நான் கௌதமை கூட்டிகிட்டு வரேன், 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டு அவங்க மனசில் என்ன இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போன்னு சொல்லியிருந்தாராம். என்னல சொல்லியா, நிஜமாவா? ஆமாம் ஆமாம், ஆஷா அக்கா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாவ, நான் பஸ் ஸ்டாண்ட் கிட்டக்க வரும்போது உனக்கு ஒரு ஃபோன் அடிக்க வந்துரு, என்ன உங்கள் அக்கா என்ன சொல்லியா ஏது சொல்லியான்னு பார்த்துட்டு அவகிட்ட நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் டே. இப்போ உங்கள் அக்கா சொல்கிற பதிலில் தான் இருக்குது எல்லாமே. என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆமாம் ஆமாம், முதல் நீ வண்டி எடு, கிளம்புவோம். உட்கார் மச்சான், போகலாம். அட அங்கே பாரு பிரேமா, அங்கே வர்றது நம்ம நிர்மலா அக்கா மாட்டுக்கள்ல இருக்கு. ஆமாம் ஆமாம், அது நம்ம நிர்மலா அக்காவே தான். என்ன நிர்மலா அக்கா, எங்கே கிளம்பிட்டியே இந்த வெயிலுக்குள்ள? கடைக்கு போகிறேம்மா, கொஞ்சம் ஏலக்காய் பொடி இல்லை வீட்டில் தீந்துட்டு. அதான் ஒன்று பொடி இல்லை ஏலக்காய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவோன்ட்டு போகிறேன். ஏலக்காய் பொடியா? எதுக்கு இப்போ ஏலக்காய் பொடி? இது நல்லா இருக்கே கதை. அவங்க ஏலக்காய் பொடி எதுக்கு வேணாலும் வாங்குவாங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிட்டு எடுக்கணும். அண்ணா அப்படி இல்லை பிரேமா, திடீர்னு ஏலக்காய் பொடி வாங்கணும்னு சொல்லி கிளம்பியாவல்ல, அதான் அந்தால ஏதோ ஸ்பெஷல் ரெசிபி ஏதாவது செய்யாவளோ என்னவோ நினச்சி கேட்டேன். ஆமாம் ஆமாம், ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கோ கையில். அப்படி ஏதாவது புதுசாக செஞ்சால் கொடுக்க மாட்டாவல உனக்கு. எல்லா நாளும் கொடுத்துட்டு தானே இருக்காவ, எது சமைச்சாலும் உனக்கு. இப்படி வழி மறிச்சு தான் கேட்கணுமா அதுக்கு நீ? அட சும்மா இரு பிரேமா, நம்ம நிர்மலா அக்கா என்ன டேஸ்ட்டாக எல்லாத்தையும் சமைப்பாவ தெரியுமா? அவங்க கைப்பக்குவம்லாம் யாருக்குமே வராது, அதான் இருந்தாலும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் கேட்கேன். நீங்கள் சொல்லுங்கள் நிர்மலா அக்கா, என்ன சமைக்க போறிய? பெருசாக ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கோமதி இருக்கால்ல, அவங்க மாடு இது கண்ணு போட்டுருந்துச்சுன்னு சொல்லி சீம்பால் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. என் மவளுக்கு சீம்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அதான் இருந்தால கொஞ்சம் ஏலக்காய் தூள்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி கடைக்கு போகிறேன்ட்டு. அப்படி போடு சீம்பாலா இன்னைக்கு வீட்டில். அப்போது பற்றியெல்லாம் சொல்லே இல்லை, பற்றியெல்லாம் இப்போ நான் கேட்காம போயிருந்தா எனக்கு அது சீம்பாலே கிடச்சிருக்காதுல்ல. அம்மா எப்படி செய்ய போறிய? காய்ச்ச பொரியலா இல்லை கேக்கு மாதிரி செய்ய போறியலா? ரெண்டுமே தான் செய்யலான்னு பார்க்கேன். பால் கொஞ்சம் நிறைய தான் கொடுத்துருந்தா கோமதி, அதான் இருந்தால கொஞ்சம் காய்ச்சிட்டு கொஞ்சம் கேக் மாதிரி செஞ்சு வைப்போன்னு பார்க்கேன். வா 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 வரே வா. அப்படின்னா எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு பங்கு கொடுத்துருக்கா. இது நல்லா இருக்குமா கதை? நல்லா இருக்கு. அவங்க வீட்டுக்கு அவங்க சீம்பால் கொடுத்துட்டு போயிருக்காவ, அது உனக்கு ஒரு பங்கு கொடுக்கணுமோ?
அவ கிடக்காக்கா, அவ பேசி அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்கிடாதீங்க. எனக்கு சீம்பால்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுவும் நீங்கள் எல்லாமே டேஸ்ட்டாக தான் செய்வீங்க. அப்போ அந்த சீம்பாலையும் நல்லா நக்குக்கு ருசியாக தான் செஞ்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் பால் காய்ச்சினாலும் சரி, கேட்க மாதிரி செஞ்சாலும் சரி, எனக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுங்கண்ணே. உனக்கு இல்லாமையா உஷா? கண்டிப்பாக தாரேன். ஆமாம், எங்கே வசந்தியை காணும்? நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிய? ஐயா, வசந்தி அக்காவா? அவங்க மவனுக்கு என்னமோ காலிலேருந்து காய்ச்சல் அடிக்காம மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரே சோகத்தில் கிடந்தாவ. அதான் அந்தால விட்டு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிகிட்டு போய் பாருங்க, இல்லை மருந்தாவது அரைச்சி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஐயா, பிள்ளைக்கு என்னாச்சு? காய்ச்சலா இல்லை வேற எதுவுமா? காய்ச்சல் தான்க்கா வந்திருக்கு. கொஞ்சம் மருந்து அரைச்சி ஊற்றினா சரியாக போயிடும். என் அவளுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நானும் மருந்து ஊற்றுனேன். என் மாமியார் சொன்ன இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பறித்து கொடுத்தீல்ல, அதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். என் மாமியார் தான் அரைச்சி கொடுத்தது, பாலில் கலந்து கொடுத்தேன் மருந்து. அவளுக்கு உடனே சரியாயிட்டு அன்றைக்கே. அதான் அதே மருந்தை வசந்தி அக்காள்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த இலையெல்லாம் என் மாமியார் சொன்னாவ, பறித்து கொண்டு போய் அன்றைக்கி மாதிரியே அரைச்சி நீயும் அவனுக்கு கொடுன்னு சொல்லி. ஆமாம் மக்களே, அந்த மருந்து உடம்புக்கு நல்லா கேட்கும் பார்த்துக்கிடுங்க. ஒரு வேளை ஊற்றி பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு வேறு காய்ச்சல் குறையலண்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லுங்கள். ஆமாங்க்கா, அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி, நீங்கள் மறக்காமல் சீம்பால் காய்ச்சினியானா எனக்கு சொல்லி அனுப்புங்கண்ணே. நான் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வரேன். சொல்லி அனுப்பியேன். ஏட்டி எடுக்கிறது பிச்சை, இதில் உனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணுமோ? ஏச்சி பிரேமா, உன்னைய வெளுத்துப்படுவேன் பார்த்துக்க. யாரை பற்றி பிச்சை எடுக்குன்னு சொல்லியே நான் இங்கேயே நின்று கூட வாங்கிட்டு போயிடுவேன். அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நிர்மலாக்கா இப்போ தான் கடைக்கு போகிறாவ வாங்கிட்டு வர ஏலக்காவை. அவங்க வந்து அடுப்பை பற்ற வச்சு காய்ச்சி அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும். அதுக்குள்ளே நேரம் ஆகிடும். எப்படி ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். நான் போனேன்னா அந்த 1/2 மணி நேரத்தில் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு வந்தேன்னா ஃப்ரெஷ்ஷாக இவங்க சமைச்சு கொடுக்குறத தின்னுட்டு தெம்பாக தெரியவான்ல. ரைட்டு, ஒரு முடிவில் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி நீ வேலை செய்யாமல் ஓசிலேயே தின்னுட்டு கிடக்கலான்னு பார்க்க. ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் பேசிட்டடுங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். இட்டி பிரேமா, நான் வாங்கினா உனக்கும் குடும்பம் தானே, அப்புறம் எதுக்கு இப்படி பேசிட்டு எடுக்க? உனக்கு என்னமோ நான் கொடுக்காம ஒத்தையில் வச்சு திங்க மாட்டேங்க. ஓசியில் ஏதாவது கிடச்சதுன்னா வயிற்ற நிரப்பிட்டு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் வேறு எப்படி தான் நம்ம எல்லாத்தையும் தின்னு பார்க்க முடியும்? இங்கே பாரு உஷா, உனக்கு ஏதாவது திங்கணுன்ட்டு ஆசை இருந்ததுன்னா உன் காசில் வாங்கி தின்னு, இல்லை உன் புருஷனை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி தின்னு, இல்லைனா நீயே சமைச்சு தின்னு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஓசியில் திங்கணும்னு நினச்சிட்டு எடுக்காது. இதில் என்னைய வேற கூட்டு சேர்க்க நீ. ஓ, அப்படி ஆயிட்டு. அப்படின்னா நிர்மலாக்கா சீம்பால் கொடுத்தாவேன்னா நான் மட்டும் ஒத்தையில் வச்சு திங்க உனக்கு நான் தரமாட்டேன். எனக்கு ஒன்றும் தர வேண்டாமா? போய் உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு போ. என்னமோ உன்ன மாதிரி ஓசிலே திங்கிறதுக்கு அலையா மாட்டேங்க நினச்சிட்டு அடைக்கியோ? ஆமாம் போட்டி, இவ வந்துட்டா. ஓசிலேயே தின்னு உடம்பு வளர்க்காமா. இவளெல்லாம் என்னதான் செய்யுதோ தெரிய மாட்டேக்கு. என்ன ஆஷா, எதுக்கு நம்ம இங்கே நிற்கிறோம் இப்போ? ஐஸ்வர்யா, நான் சொல்கிறேன்னு எதுவும் கோச்சிக்காதண்ணே. ஒன்று உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழு. ரெண்டுமே இல்லாமல் இப்படி ஒன்றையும் கஷ்டப்படுத்திட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காத, சரியா? இப்போ அந்த கௌதம் வராறிங்க, எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு வரான். உன் மனசில் என்ன இருக்கோ அதை மட்டும் தெளிவாக சொல்லு, சரியா? ஐயோ, கார்த்தி அண்ணனுக்கு எப்படி தெரியும்? எங்கள் அண்ணனும் கௌதம் அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குது. இன்றைக்கி தான் எங்கள் அண்ணனுக்கு அந்த பொண்ணு இனிதான்னு தெரியுமா, அதனால தான் உடனே கூட்டிகிட்டு வரான். நீ என்ன சொல்கிற ஏது சொல்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே தான் என்ன நடக்கிறதுன்னு முடிவெடுக்கணும். எனக்கு பயமாக இருக்கு ஐஸ்வர்யா. எங்கள் அப்பா வேற நேற்று கோவமாக சொல்லிட்டு போகிறாரு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், இல்லைன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லி. இப்போ நான் என்ன செய்கிறது? பெற்றவங்க அப்படி தான் ஐஸ்வர்யா சொல்லுவாங்க. நம்ம இங்கே தப்பான முடிவு எடுத்து ஒரு தப்பான பையன் பின்னாடி போயிடுவோமோன்ற பயத்தில் அப்படி சொல்லுவாங்க. இந்த அண்ணனை அப்படிலாம் நினைக்க முடியாது. இந்த அண்ணன் ரொம்ப நல்லவர், எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அதனால் தைரியமாக உன் மனசில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லு. அப்பா அம்மாவை அதுக்கப்புறம் பேசி சம்மதிக்க வச்சுக்கிடலாம். ஆஷா, வாண்ணே. மச்சான் வாடா. இங்கே பாரு மச்சான், உன் மனசில் என்ன இருக்கோ அதை தெளிவாக போய் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு வா. அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடலாம், சரியா? இப்படி உட்காந்து உன் மனசை போட்டு நீ குழப்பிக்காம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நம்ம அதுக்கு மேலே கொண்டு முடிவு எடுப்போம். முதல்ல தெளிவான ஒரு பதிலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வா. மச்சான், அவளுக்கு தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இல்லை, இப்போ நான் போய் பேசுறது தப்பாக இருக்காதா? டேய், ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன்டா, திரும்பவும் உனக்கு பலர்னு 4 அறை விட்டால் தான் உனக்கு சரிப்பட்டு வரும் போல இருக்கு. நான் சொன்னதை மட்டும் நீ செய் போதும். ஆஷா, இங்கே வாமா. ஐசு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்னு, எதுக்கும் பயப்படாத. ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க கௌதம்? அன்னைக்கு நான் சொல்லும்போது உங்கள் பொண்ணு நல்லவன் சொன்னாங்க.
என்ன பேசுகிறான்னு கேட்போம்.